நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் சஷிராம் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம நேற்று வந்து நியூ இயர் அப்படின்ற ஒரு விழாவை கொண்டாடி இருந்தோம் இல்லையா? நம்மளுக்கு நியூ இயர் வந்து 2024 நியூ இயர் வந்தது. பட் நம்ம கொண்டாடிட்டு இருக்க இதே வேலையில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வந்து வந்திருக்குது. ஒரு 7.6 மேக்னிடியூட் அளவில் வந்து அந்த நிலநடுக்கம் அப்படின்றது வந்து வந்திருக்குது. அட்லீஸ்ட் 30 பேர் இப்போது கரண்ட் நிலமையில், அதாவது கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 30 பேர் இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரொம்பவே ஒரு சோகமான விஷயம், நேற்று வந்து ஒரு புது ஆண்டு, எல்லாருமே ஒரு புது நம்பிக்கையோடு அந்த ஆண்டை வந்து தொடர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்டே அதுவுமா ஜப்பானில் இப்படி ஒரு நிலநடுக்கங்கிறது வந்து ஒரு ஹாரிபிளான வே டு ஸ்டார்ட் அ இயர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் மீடியாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜப்பானில் இஷிகாவா அப்படின்ற ஒரு இடம், வஜிமா இஷிகாவா அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து இந்த நிலநடுக்கம் அப்படின்றது நடந்தது. ஸோ அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் எல்லாமே அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் டவுன் ஆகிருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ரீஜன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி வரலை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சுனாமி வார்னிங்குமே வந்து அலாட் பண்ணி விட்டுருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு 7.6 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மெஷர்னு தான் சொல்லணும். பிகாஸ் ரொம்பவே அதிகமான டேமேஜ் வந்து இப்போ டீல் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஜப்பானோட பிரசிடென்ட் கூட நாங்கள் வந்து டைமோடு வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம், டேமேஜ் நிறையா வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அண்டு உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா 30 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 அப்படின்ற நம்பர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதையும் கடந்து நிறைய பேர் வந்து அந்த வீடுக்குள்ளேயே ட்ராப் ஆகிட்டு, இந்த அடியிலலாம் வந்து செதஞ்சு கிடந்த பில்டிங்கில் வந்து அடியில் ட்ராப் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து நிறையா இன்னும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இப்போது இருக்கிற சுச்சுவேஷன், அதாவது உங்களுக்கு ஜப்பான்னாலே தெரியும், ஒரு ஜப்பான் எப்பயுமே ரிஸ்கில் தான் இருக்கும், ஒரு அழிவுக்கு பேர் போன ஊர் ஜப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. 2011 பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரு நிலநடுக்கம்னு ஒன்று வந்தது. அதில் வந்து 20,000 பேர்கிட்ட இறந்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட வீடுகளை இழந்திருந்தாங்க. இப்போயுமே வந்து ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆகி வர பில்டிங்கு. அண்டு அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த மண்டே மார்க்கெட்டாக சம்திங், ஜப்பானில் ஒரு மார்க்கெட் இருக்கும், மண்டே மார்க்கெட்டில் மார்னிங் மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துலலாம் பார்த்திங்கனாலே புகமூட்டமாக இருக்குது. ஒரு மாதிரி வந்து ஒரு கலவரம். ஆக்சுவலாக இந்த நிலநடுக்கம் அப்படின்றது ஆயிடுச்சு. அண்டு ரொம்ப ஒரு கலவரமாக காணப்பட்டுட்டு இருக்குது நம்மளோட இஷிகாவா ப்ரிஃபெக்சர் அப்படின்லாம் வந்து சொல்லி நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு 2011 இந்த மாதிரி வந்து ஒரு பேரழிவு வந்தபோது அவங்க சீக்கிரமாகவே அதுலேருந்து மீண்டு வந்து ஜப்பான் யார் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், நம்ம வேர்ல்டு வார்லேயே பார்த்துருந்தீங்கன்னா அவங்க மேலே வந்து அணுகுண்டுகள் ஏவப்பட்டிருந்தது. அண்ட் அதுலேருந்துமே அவங்க வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஜப்பான் அவ்வளோதான், இனிமேட்டு ஜப்பான் வரமாட்டாங்க, ஜப்பான்ன்றவங்க அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஜப்பான் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சுப்பீரியரான கண்ட்ரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற விதமாக இன்றைக்கி வந்து டெக்னாலஜிலையும் அவங்க தான் வந்து முன்னோடியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த அழிவுன்றது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் அதை அவங்க வந்து ஈஸியாகவே கடந்து வந்துடுவாங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிகாஸ் அவங்க எல்லாமே வில் பவர்ன்றது அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இப்போது நியூ இயர் அந்த ஒரு இதில் இருக்கும்போது இந்த ஒரு நிலநடுக்கம் அப்படின்றது எல்லார் மனசுலையும், நாட் ஒன்லி இன் ஜப்பான், எல்லாருமே வந்து ரொம்ப சோகமான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அப்பப்போ அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வஜிமாவில் பார்த்தீங்கன்னா 25 வீடுகள் வந்து நிலக்குலைஞ்சிருக்கு, அதாவது கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அதற்கு கீழேயுமே மக்கள் வந்து நிறையா மாட்டியிருக்கிறாங்க, இந்த ரபிள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய பீப்புள் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணணும். ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ஒரு thousands ஆஃப் சோல்ஜர்ஸை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரெஸ்கியூ டேஞ்சர் ஜோனுக்கு போய் அனுப்பி அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ஃபயர் ஃபைட்டிங் டீமை வந்து அனுப்பிச்சிட்டு அவங்களாம் வந்து தவழ்ந்து போயிட்டுருக்காங்க. அந்த பில்டிங் அடியில் வந்து யாராவது உயிரோடு இருப்பாங்களா, அவங்கள நம்ம வந்து மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இடிபாடுகளில் வந்து தவழ்ந்து உள்ளே போயிட்டு இருந்த காட்சிகள் எல்லாம் வந்து அவங்க நிஹாங்கோ, அதாவது ஜப்பானில் ஹில் சைடில் 3 வீடு, அதாவது கனசவா அப்படின்ற இடம், அதாவது இஷிகாவா ப்ரிஃபெக்சரில் தான் வரும். அதில் வந்து 3 வீடு வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக 46,000 பேர் வந்து அந்த இடத்துலேருந்து எவாக்குவேட்டாக இருக்காங்க. அதாவது 46,000 பேர் வந்து இஷிகாவா மட்டும் இல்லாமல் டோயாமாலேருந்தையும் எவாக்குவேட் ஆகிருக்காங்க. ஏன்னா அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அவங்க அங்கேருந்து வெளில வந்திருக்காங்க. 170 பேர் வந்து நோட்டோ ஐலாண்ட்லேருந்து, அதாவது நோட்டோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நனாவோ ஐலாண்ட் சொன்னா இல்லையா, ஸோ அதுலேருந்து எவாக்குவேட் ஆகிருக்காங்க.
இதனால ஜப்பான்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல அதாவது ஸ்டாட்ஸ் இங்க வந்து நெறைய குடுத்துருக்காங்க. பட் நெறைய இடத்துல வந்து வாட்டர் சப்ளை இல்ல, பவர் இல்ல அண்ட் ரோடு எல்லாமே கட் டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து டிராவல் இங்கேருந்து அங்கே போறது, நம்ம டிராவல் இருக்குல்ல பப்ளிக் டிராவல் அதுவுமே வந்து ஃபுல்லா கட் ஆயிருக்கு. அதுவுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரியும் இத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே நியூ இயர் இங்க வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த சைட்ல அதாவது ஜப்பான்ல இங்க ஒரு நிலநடுக்கம் அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு தலையெழுத்தையே மாற்றி விட்டுருச்சு. ஏன்னா இப்போ அவங்க திருப்பி எல்லாத்தையும் ரீலொகேட் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியான விஷயம் தான் அவங்க திருப்பி வந்து ரீலொகேட் பண்ணுறது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருப்பாங்க ஜப்பானீஸ்ன்னும் போது. ஸோ பட் இருந்தாலுமே ஒரு நியூ இயர் அப்படின்னும் போது அதை வந்து ஒரு ஜாலியாக கொண்டாட முடியாமல் அவங்களால வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்மளால் இப்போ வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து நம்புவோம் ஜப்பான் வந்து சீக்கிரமாக இதுலேருந்து ரெக்கவர் ஆகிடணும் அப்படின்றத நம்புவோம். அண்ட் எஸ் இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. நீங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாதஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய் ஸ்ரீராம். சைனிங் ஆஃப்.